குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். மன அழுத்தம் தான். அதனால மன அழுத்தம் மட்டும் யாரும் உள்ள வச்சுக்கவே கூடாது. ஏன்னா நீ எவ்வளவு மன அழுத்தத்துல இருந்தாலும் நீ நினைச்சது நடந்துருமா? நான் நினைக்கிறேன் ஒரு ஏரோப்ளைன் வாங்கிடலான்னு, வாங்கலைன்னா எனக்கு மன அழுத்தம். ஏன்னா நினைச்சிட்டேன் ஏரோப்ளைன் வாங்கணும், வாங்கலைன்னா எனக்கு மன அழுத்தம் இருக்கு. ஆனா ஏரோப்ளைன் வாங்கணும்னு நினைச்சது எனக்கு தவறா இல்லையா? தப்புதான். நான் என்ன பண்ண போறேன்? ஏரோப்ளைன் எனக்கு எதுக்கு? ஆனா அளவுக்கு மீறி ஆசையில அந்த மாதிரி ஒரு நினைப்பு வருது. உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அவன் கொடுப்பான். உனக்கு தேவையில்லாத ஆசைகளை வச்சின்னா ஏரோப்ளைன் வாங்கணுன்ற எண்ணம் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். அதுக்காக 4 பேரை அழிக்க வேண்டி தோணும் உனக்கு. அவன் அழிச்சாதான் உனக்கு அந்த பணம் வரும். இப்படியே போய் பாவத்தையும் சேர்த்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். அதனால எது நடந்தாலும் அவன் செயல். நான் நினைச்சேன்னா இப்ப சும்மா தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நாளைக்கே எனக்கு ஒருத்தர் ஏரோப்ளைன் வாங்கி கொடுத்தாருன்னா நான் வேணான்னு சொல்ல போறது இல்லை. எனக்கு அந்த நேரம் இறைவன் கொடுக்குறாரு, ஏரோப்ளைன் வாங்கி கொடுத்தாங்க, நான் ஓட்டின்னு போறேன் இல்லையா? அப்ப அவன் நினைச்சா எதையும் தடுக்க முடியாது. எனக்கு வரணும்னு இருக்கிற பாவம் என்னை வந்து சேர்ந்துடும், வரணும்னு இருக்கிற புண்ணியம் என்னை வந்து சேரும். இதை யாரும் தடுக்க முடியாது. அப்போ வர வேண்டியது வந்து சேரும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கணும். அது இறைவனால நடக்குதுன்ற எண்ணம் இருந்தா எனக்குள்ள ஸ்ட்ரெஸ் வராது. அதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். சரியா? தப்பிக்கலாமா இல்லையா? ஏன்னா நம்ம செயல் ஒண்ணும் இல்லை, எல்லாம் அவன் செயல். என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை, இறைவா உன் செயலே என்று உணரப் பெற்றேன். அது சொல்லணுமா இல்லையா? அது நம்ம அந்த இதுக்கு ஆமாங்க, அதுதான் சொன்னேன். பொண்ணு தேட வேண்டியதுதாங்க உங்க வேலை. பையனுக்கு கிடைக்கலன்னா நீங்க என்ன பொண்ணு செய்வீங்களா? ஒரு பொண்ணு செய்ய முடியுமா? முடியாது. பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நீங்க தேடிதானே ஆகணும். தேடிக்கிட்டு இருக்குதுதான் உங்க கடமை. அது எப்போ அமையணும்னு இருக்கோ அன்னைக்கு அமையட்டும். அது வரைக்கும் நீங்க தேடுறது உங்க வேலையை நிறுத்தாதீங்க, தேடிக்கிட்டே இருங்க. இதுதான் உங்க கடமை, உங்க பொறுப்பு. வேற என்ன பண்ண? நீங்க இல்ல என்னால எல்லாம் முடியும்னா ஒரு பொண்ணு செய்து உங்க பையனுக்கு கொடுங்க. செய்ய முடியுமா? அப்போ அதுதான் வந்து உங்க கடமை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. ஏன்னா உன் கையில இல்ல. அது கொடுக்கும்போது கொடுப்பான், அது அவன் கையில இருக்குது. அவன் எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுப்பான். ஆனா கடமையை செய். கடமையை செய்துட்டா அதுக்கான பலன் உன்னை வந்து சேராம போகாது. நீ செய்த பாவமோ புண்ணியமோ உன்னை வந்து சேருது இல்ல. அதே மாதிரி உன் கடமையை நீ செய்தினா அந்த கடமைக்கான பிராயச்சித்தம், அது நல்வினையா தீவினையோ ஏதோ ஒண்ணு உன்னை வந்து சேர்ந்துடும் கண்டிப்பா. அப்போ பொண்ணு பார்க்கறதோ பையனை பார்க்கறதோ உன்னோட கடமை, செய்துக்கிட்டே இரு. நீ எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றி உள்ள வச்சுக்கிற? தேவையில்லாதது தானே. அந்த ஸ்ட்ரெஸ் உள்ள வந்தாலே மற்றவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் போற அளவுக்கு நீ பண்ணிடுவ. இந்த ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல்ன்றது அது எப்படி வரும்னா, இவருக்குள்ள ஏத்திக்கிறாரு மன உளைச்சல், இவருக்குள்ள ஏத்தி வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, எதுவுமே செட் ஆகல, நான் இங்க அலையிறேன் அங்க அலையிறேன், ஒன்னும் கிடைக்கல பொண்ணும் கிடைக்கல பிள்ளையும் கிடைக்கல, திட்டிக்கினே வீட்டுக்கு வந்த உடனே அவன் சம்சாரம், அம்மா வாப்பா உக்காருப்பா, பசி எடுத்து முதல்ல சோறு சோறு காலையிலே நான் சொன்னேனே துட்டு கொடுத்துட்டு போப்பா அரிசி வாங்கினா, நான் மறந்துட்டு போயிட்டேன், நான் எதுவும் செய்யல, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு எனக்கும் வாங்கினோம் போ அப்படின்னு வச்சுக்க. போன கடுப்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல அவர் என்ன பண்ணுவாரு, பெரிய அளவுல கோபமா மாறும். அது இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம். இந்த அம்மா எப்படி சொல்லுது, பசி நேரம் வேற, எல்லா வகையிலையும் அது ஒரு பெரிய கோபமா மாறி அந்த கோபம் தீயாயிடும். கோப தீ வெளியே வந்தா என்ன ஆகும்? சுட்டு எரிக்காம போவாது. கோப தீ வெளியே வரக்கூடாது. அது ஏன்னா வெளியில வந்துருச்சுன்னா அடுத்து சுட்டு எரிக்காம போவாது. அதனால கோபத்தையே உள்ளுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு சொன்னா நாம முதல்ல ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும். அது இல்லைன்னா இது வராது. அப்பதான் அது குடும்பம் சிறப்பா போகும். இதுக்கு வந்து இல் அறம்னாரு திருக்குறள்ல இறைவன். இவரு திருவள்ளுவர் இல் அறம்னாரு. குடும்பம் நடத்துறதே ஒரு அறம்னாரு. எல்லாருமே துறவு தான் அறன்னுவாங்க. எல்லா ஒவ்வொரு சமயத்திலையும் துறவு போனா அது அறம்னுவாங்க.
நமக்கு இல்லறம் நடத்துறதே அறம்ன்றான். இல்லறம், துறவு, அறம், ரெண்டு அறத்தை சொல்றாங்க. துறவரம், இல்லறம், ரெண்டுமே அறம் தான். நீ குடும்பம் நடத்தினாலும் அது அறத்துக்கு உட்பட்டு இருக்கணும். துறவரம் போனாலும் அறத்துக்கு உட்பட்டு தான் துறவரம். அப்ப ரெண்டுத்தையும் அறன்னு சொன்ன ஒரே மதமும் மொழியும் எதுன்னா சைவம், இதுல தமிழ். இது ரெண்டுமே அவ்வளவு சிறப்பா இல்லறத்தை பத்தியோ துறவரத்தை பத்தியோ சொன்னாங்க. அப்போ துறவரத்துல என்ன சொல்றாங்க, நீ எதையெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சின்னா அதனால உனக்கு துன்பம் இல்லை. எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறியோ அதனால உனக்கு துன்பம். ஆமா, இது துறவரத்துக்காக சொல்லப்பட்டது. நீ எதையெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறியோ அதனால உனக்கு துன்பம் இல்லை. யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். நீ எதையெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு நினைக்கிறியோ அதனால உனக்கு துன்பம் இல்லை. எதெல்லாம் வேணும் வேணும்னு நினைக்கிறியோ அதனால மட்டுமே உனக்கு துன்பம் வருதுன்றார். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்ட்டார். அடுத்து துன்பம் எதனால வரும் அப்படின்னா ஆசையால தான் வரும். ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு. இப்போ இவர் என்ன சொல்றாரு திருமூலரும், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆமையினார். அப்போ அந்த ஆசை துன்பத்துக்கு அடிப்படை. ஆனா ஆசை துன்பத்துக்கு அடிப்படைன்றதால இந்த உலகத்துல ஆசை இல்லாம வாழ முடியுமா? போனமா இருந்தா வாழலாம். போனமா இருந்தா அப்படியே கிடக்க போகுது. அதுக்கு ஆசையே கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படியே கிடக்க போகுது. அதுக்கு மட்டும்தான் ஆசை இல்லை, மற்ற எல்லாத்துக்கும் ஆசை உண்டு. ஏன்? ஆடு மாடுகள் கால்நடைகளுக்கும் ஆசை உண்டு. என்ன ஆசைன்னா எப்பவும் அது சாப்பிட்டுக்கினே இருக்கணும். அதுக்கு அதான் ஆசை. சாப்பிட்றது இருந்ததுன்னா சாப்பிட்டுக்கினே இருக்கும். அதுக்கு போதன்னே கிடையாது, சாப்பிட்டுக்கினே இருக்கும், அசை போட்டுக்கினே இருக்கும், ஒரு பக்கம் அவுட்புட் போய்க்கினே இருக்கும். காக்கா குருவி பருந்தெல்லாம் பாருங்க, சாப்பிட்டு மேலே ஏதாவது தீனி போட்டிங்கன்னா சாப்பிட்டுனே இருக்கும், பின்னாடி போய்க்கினே இருக்கும், மறுபடியும் சாப்பிட்டுனே இருக்கும், தண்ணி குச்சினே இருக்கும், பறந்துனே இருக்கும், வந்தினே இருக்கும், சாப்பிட்டுனே இருக்கும். தூங்கி எழுந்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் அதுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் சாப்பிட்றது. சாப்பிடணும், பின்னாடி அது போயிட்டே இருக்கணும். அவுட்புட் போகணும், இன்புட் உள்ள வரணும், அவுட்புட் வெளியே போகணும். இது ரெண்டே விஷயம்தான் கால்நடைகளுக்கு, எல்லாத்துக்கும். அப்போ மனிதனுக்கு என்ன? மனிதனா அப்படியே வாழ்ந்துட முடியுமா? என்ன விஷயம்? மனிதனுக்கு என்ன ஒரு தனி சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்கான், மனம்னு. ஏன் அதை கொடுத்தான்? அப்போ அதுல இருந்து அந்த விலங்குகள்ல இருந்து எப்படி மாறுபடுறான் மனிதன் அப்படின்றத பார்த்தா அதுக்கு மகான்கள் நிறைய விஷயங்களை சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம எதையுமே அந்த காதுல வாங்காமே போயிடும். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்.